இன்னைக்கு மணிப்பூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே 3 பேர், அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். ஏதாச்சும் சொத்து இல்லைன்னா அடிதடி பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சேன். அப்படி இல்லைங்க, அந்த 3 பேரும் கிறிஸ்தவர்கள். அதையும் தாண்டி அவங்க சர்ச்சில் பாஸ்டர்ஸாக ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு மணிப்பூரில் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் அநேக இடங்களில் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் அநேகர் கொலை செய்யப்படுகிறார்கள். இதை பற்றி எதுக்கு தம்பி நீ பேசுகிறேன்னு சிலர் யோசிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 5500க்கும் மேல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட கிறிஸ்தவ சபைகள் இருக்குது. இப்போது நடந்து முடிந்த எலெக்ஷன் டைமில் அநேக கிறிஸ்தவ சபைகளும் தலைவர்களும் அரசியலுக்கு பின்னால் போயிட்டு இருந்ததை பார்த்தேன். இதில் எத்தனை கிறிஸ்தவ தலைவர்கள் கொலை செய்யப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக பேசினாங்கன்னு தெரில. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் ஆண்டவருக்கு பயப்படுறதை பார்க்கலாம், மனுஷங்களுக்கு பயப்படுறாங்க. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, பிஜேபி வருமா இல்லை ஆர்எஸ்எஸ் வருமா? வந்தால் என்ன, கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுவாங்களா? ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்யப்பட்டால் அந்த இடத்தில் எத்தனாயிரம் கிறிஸ்தவர்கள் உருவாக்கப்படுவாங்கன்னு இந்த உலகத்திற்கே தெரியும். நான் கொலை செய்யப்படுவதனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். அது சாதாரண சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷம். அதனால் உங்களை அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்கள். உங்களை நம்பி அவர் தந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாயிருங்க. உங்கள் சபையில் ஒரு மனதை, ஒற்றுமையை, அன்பை நிலைநாட்டுங்கள். மனுஷங்களை பிரியப்படுத்தும்படி தயவு செய்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. இங்கே செய்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்கே கணக்கு கொடுக்கணும் என்பதை மறந்துடாதீங்க.